இந்த பத்தி குச்சி பாட்டுக்கு போய் பீஸ்ட்டை கம்பேர் பண்ணுறாங்க. இவன் எல்லாம் என்ன வச்சுக்கிட்ட பத்தி குச்சி போய் பீஸ்ட் இன்டர்நேஷனல் போனவரை போய் இந்த சின்ன பையன்கிட்ட கம்பேர் பண்ணிட்டு இருக்க. நம்மளால இன்டர்நேஷனல்ரா ரேசர், நாட்டின் பெருமையா வருது. நாட்டில் பெருமை தானே, இருந்தாலும் அவனுக்கு இருக்க போய் கம்பேர் பண்றாங்க. ஐயோ குழப்புறாங்கனே. வெபர் நம்ம தானே சம்பவம், கடவுளே அஜித்தே தானே, ஒரே பேர் தானே. 6ஆம் தேதி பொங்கல், 10ஆம் தேதி தீபாவளினே. ஒரு படம் எடுத்தா ஒரு கருத்தாவது இருக்கணும். இது பேர்லேயே இருக்கு விடாமுயற்சின்னு. அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பெரிய ஸ்க்ரீனில் தலையை பார்த்தாலே எங்களுக்கு போதும், அதுவே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி தான். இன்னொன்று சொல்லணும்னா அவர் ஃபோட்டோ வந்து எங்களுக்கு போதுமானது. படம் அவர் நடிக்க வேணாம், நடக்க வேணாம். அவர் நடந்தால் கும்பிடுவோம், நடித்தா படுத்து உருளுவோம், அதுதான் எங்களுக்கு மேட்ரு. ஆனால் இன்னொன்று என்னென்னா, இந்த அரசியலை பற்றி பேசும்போது அரசியல் ஒரு இழுக்கிறாங்க பார்த்தீங்களா, தவறான செயல். எதுக்கு ஒரு அரசியல் வரணும் சொல்லுங்கள்? எதுக்கு ஒரு அரசியல் வரணும்? அவர் அரசியலுக்கு வரணும் அவசியமே கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அவசியம் இல்லை. அவர் இந்தியாவுக்கே நல்லது செஞ்சுட்டு போயிட்டாரு. தெரியாம நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்ச நல்லா தெரியாம நல்லது பண்றாப்புல, அது யாருக்குமே தெரியாது. அந்த அரசியலே போதும் எங்களுக்கு. சரி, நான் தனியாக அரசியல் அவசியமே கிடையாது. கட்சி ஆரம்பிக்கணும், வச்சுதான் நல்லது பண்ணணும். போஸ்டிங் போகிறதுக்கு தள்ளாடிக்கிட்டுனா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. போஸ்டிங் அவர் மன்றதே கலைச்சிட்டு அப்பயே போயிட்டாரு. அவரை பிடிச்சிட்டு வாங்க அரசியலுக்கு வாங்க, கொடி அறிவிங்க, இது தேவை கேட்டாங்களே யாரும் கேட்கல. அவர் சாட்டை அவர் வேலையை பார்த்துட்டு போய்க்கிருக்காரு. அவர் இந்தியாக்காண்டி போராடி இருக்காரு. இவங்க தமிழ்நாட்டுக்காண்டி போராடுன்னா எங்கிட்டு போராட? அரசியல்வாதினாலே சூழ்ச்சி ஆகி போச்சு, அரசியல்னாலே சூழ்ச்சி ஆகி போச்சு. அவருக்கு அவர் சாட்டு இந்தியாக்காண்டி போராடி இந்தியா கொடியை பிடிச்சிக்கிருக்காரு. அவருக்கும் தனி கொடி அறிவிக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்தியா கொடி போதும், அந்த நம்ம தேசிய கொடி போதும். எதுக்கு வந்து கொடி அறிவிக்கணும்? அவர் இந்தியா கொடியை தூக்கிட்டாரு, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. அதை விட்டுவிட்டு அவருக்காண்டி கட்சி கொடி புதுசாக வைக்கணும் அவசியமே கிடையாது. அவர் சாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போகிறாரு. நீங்கள் இப்போ சாட்டு நீங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, அதுதான் சொல்ல முடியும். எங்களால் சொல்ல முடிஞ்சது அவ்வளோதான். அதுக்கு மீறி நீங்கள் நோண்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் நோண்டுவோம். அப்புறம் தமிழ் சினிமா காட்டி ஹாலிவுட் சினிமா ரேஞ்சுக்கு பேசினேன். பாட பார்த்துருக்கேன், ஹாலிவுட் ரேஞ்சு. ஹாலிவுட்லாம் கிடையாது, ஹாலிவுட்டே மிஞ்சிட்டாப்ல எங்கள் தலை. தமிழ் சினிமா கிடையாது, ஹாலிவுட். தமிழுக்கே ஹாலிவுட் கொடுத்தாப்ல எங்கள் தலை. ஒரே தலை அஜித் குமார் தான். பிப்ரவரி 6 ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிறோம், மதுரை மாவட்டத்தில் அனைத்து தலைவர் செய்கிற தரவா ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிறோம். கூட பிறந்த அண்ணன் ஒரு நல்லது விஷயத்த செய்ய வேணாம்னு சொன்னாலும் நம்ம எடுத்து செய்வோம். அது மாதிரி தான். அவர் கடவுள்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் நாங்கள் கடவுள் தான் கூப்பிடுவோம். தலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் தலைன்னு தான் கூப்பிடுவோம். அவர் ஏகேன்னு கூப்பிட சொல்லியிருக்காரு, இருந்தாலும் நாங்கள் கூப்பிடுவோம். அவர் சொன்ன வார்த்தையை நாங்கள் தட்ட மாட்டோம், ஏகேன்னு கூப்பிடுவோம். அதுக்காண்டி எங்கள் உச்சரிப்பு என்றைக்குமே மாறாது. தலைன்றது தலை தான், கடவுள்ன்றது கடவுள் தான். அந்த மாதிரி தான் எங்கள் உச்சரிப்பு. அந்த உச்சரிப்பு என்றைக்குமே மாறவே மாறாது. இது வந்து ரத்தத்தில் ஊர்னது. பிறந்த கொலைக்கு அம்மா தான் கூப்பிட முடியும். தலைனா தான் கூப்பிடுவோம். தலைனா என்றைக்கும் ஒரே தலை அவர் தான். அம்மான்னு கூப்பிடாங்க கிடையாது, அப்பானா அப்பா தான். ஆனால் தலைனா எங்களுக்கு தலை எப்பவுமே அஜித் குமார் தான். அன்று என்றுமே ஒரே தலை. அப்பாவை டாடான்னு கூப்பிட சொன்னால் கூப்பிடுவீங்களா? முடியாது. அது ஏதோ ஒரு மொழி, அது தேவையில்ல. அதே மாதிரிக்க எங்களுக்கு வந்து தலைன்றது அம்மா அப்பா மாதிரிக்கு தான். அம்மா அப்பா அஜித்குமார், அவ்வளோதான். அவர் நல்வழி தான் காட்டி எங்களை கூட்டு போகிறாரு. இது வரைக்குமே கெட்ட வழியில் எங்களை எங்கேயுமே கூட்டு போனதே கிடையாது. இன்ன வரைக்குமே ஏன் வாழ்கன்னு கத்துறேன்னு சொல்கிறாரு. அது எங்களுக்கு தேவையில்ல. அவர் சொல்கிறது கூட பிறந்த அண்ணே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும் போது ஏற்றுக்குருவோமா? மாட்டோம். கூட பிறந்த அண்ணனும் தம்பியோ அம்மா அப்பாவோ சொல்லாமல் ஏற்றுக்குறோமா? நம்மளுக்கு அப்பா அம்மா பெருசு எப்படி சொல்லுவோம்? அவங்க நம்மளை வேணாண்டே சொன்னாலும் அம்மா அப்பா பெருசுன்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி தான் எங்களுக்கு அஜித்குமார் பெருசு. தலை வாழ்க, விஜய் வாழ்க அப்படின்றீங்களா? அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்னு மட்டும்தான் வாழ்க்கையை வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்ன வரைக்கும் அவரை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நாங்கள் போயிட்டுருக்கோம். அதை வந்து நாங்கள் இன்னமும் எடுத்து நிறையா பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நிறையா பேர்த்துக்கு நல்லது செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏழை குழந்தைகளுக்கோ இல்லை என்ன வேணாலும் நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம். படிப்பு செலவோ எல்லாமே நாங்கள் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தலைவலியில் போகும்போது தலையே நாங்கள் இருந்து நாங்கள் பண்ணணுன்றது எங்களோட கடவுளோட ஆசீர்வாதம். தலன் அவ்வளோ அஜித்குமார் அவர் வந்து அதான் ஒன்று எங்கள் தலை வந்து நடந்தாவே வந்து மாஸ் தான். அது வந்து வேறு ஒன்றுமே கிடையாது. நடந்து வந்தாலே எங்களுக்கு மாஸ் தான் எங்களுக்கு. அது அவர் வந்து ஸ்க்ரீனில் வந்தால் போதுன்ற மாதிரி தான் நாங்கள் இன்ன வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ ஒரு மாதம் என்ட்ரி ஆகிருக்கு. இன்றைக்கி இவ்வளோ பெரிய மாற்றங்கள் நிறையா பண்ணிட்டாப்புல இந்த படத்தில். செம்மையாக இருக்குது. அதை நாங்கள் வந்து ரொம்ப வரவேற்கிறோம். அடுத்து இன்னமும் நாங்கள் தலைவலியில் எல்லாமே போவோம், எல்லாருமே செய்வோம் அப்படின்றது அஜித் ரசிகர் சார்பாக எல்லாருமே அஜித் ரசிகர் சார்பாக நாங்கள் சொல்கிறோம். எல்லா பேத்துக்கும் நல்லது செய்வோம்.
அந்த மாதிரி நாங்கள் இருப்போம், வாழ்வோம். அஜித் வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி நாங்களும் வாழ்வோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் எல்லாருமே ஒத்துக்கிறோம். அதான் தலைக்கு வாழ்க. நன்றி தலைக்கு. எல்லாத்துக்கும் உதாரணமாக இருக்கவர் அஜித்குமார். ஒரு விடாமுயற்சின்ற அவருக்கான டைட்டில் தான் அது. தன்னடக்கம், தன்னம்பிக்கை, தனி வழி, அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார். என்றும் அவர் வெல்வார். ஃபீனிக்ஸ் பறவை போல அவர் அந்த மாதிரி அவருக்கு தான் அந்த பறவை, இவரும் அது மாதிரி தான். என்றும் அஜித்குமார் 100 ஆயுசு நல்லபடியாக இருக்கும். சூப்பர் சூப்பர். செகண்ட் சிங்கிள் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. என்றைக்குமே அல்டிமேட் ஸ்டார் வந்து மக்கள் மத்தியில் எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாரு. நல்லா இருப்பார். அவங்க ஃபேமிலி எல்லாருமே நல்லா இருப்பாங்க, ரசிகரும் நல்லா இருப்பாங்க. அவங்கவுங்க வேலையை அவர் பார்க்க சொல்கிறாரு. அவங்கவுங்க உழைங்க, என்னையை மட்டும் என்னோட வேலையை பார்க்க விடுங்கன்னு சொல்கிறாரு. சரியா? எல்லாரும் சொல்றாங்க அல்டிமேட் ஸ்டார் பட்டவனாரு, ஆனால் அவர் உண்மையிலே வந்து ஒரு மல்டிபிள் ஸ்டார். ஃபர்ஸ்ட் இந்தியாக்காண்டி ட்ரோனு இது பண்ணி ஜெர்மனுக்கு வரைக்கும் போய் இந்தியாவை செகண்ட் ப்ரைஸ் வாங்க வச்சாரு. இப்போ துபாயில் வந்து வரலாறுல இல்லாத ஒரு சாதனை பண்ணிக்காரு. இந்தியா கூடிய அடுத்த கண்ட்ரியில் போய் பறக்க விட்ட முதல் ஆள். தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே பெருமை சேர்த்துக்காரு. இப்போ விடாமுயற்சி படத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். அவர் வந்து உங்களோட வேலையை பாருங்கள், எதிரே விடாமல் முயற்சி செய்யுங்க, விடாமல் முயற்சி செஞ்சால் வெற்றி நிச்சயம்ன்ற வள்ளுவரோட தான் இப்போ எடுத்து காட்டியிருக்காரு. மக்கள் வந்து நிறையா மறந்துக்கிட்டு வராங்க. அதெல்லாம் வந்து விடாமுயற்சின்னு அவர் சினிமாலேருந்து எடுத்து சொல்கிறாரு. உங்களோட விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்றதை வந்து அவர் சொல்லி காட்டியிருக்காரு. என்னோட வெற்றியை எப்படி துபாயில் வாங்கினோமோ அதே மாதிரி இப்போ அடுத்ததுக்கு போயிட்டாரு. அடுத்து யூரோப்பியன் கண்ட்ரியில் வெற்றி நிச்சயம், அதே மாதிரி இந்த வெற்றி உடம்பு நிச்சயம். பத்திக்குச்சி பாட்டு வந்து அப்படியே 2007 தீனால எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி பத்திக்குச்சு. பங்கமாக இருக்குங்க. பிப்ரவரி 6 இருக்கு, சம்பவம் இருக்கு, ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போ செகண்ட் சிங்கிள் பத்திக்கிச்சு, அது பத்திக்கிச்சு உங்களுக்கு? ஆமாங்க, அனிருத் கீபோர்டே பத்திக்கிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. வேர்ல்டோட எல்லா ட்ரெண்டு தான், ஒன்றுமே செய்ய முடியாது. அல்டிமேட் அஜித்குமார் என்னப்பா ட்ரெயிலர் இப்படி இருக்கு, வேர்ல்டு வைட்ல ஹிட்டு, பிளாக் பஸ்டர். வெளிநாட்டில் ஃபாரின்ல எடுத்துனா கூட இந்த அளவுக்கு பிரமாணத்தில் கொடுத்துருக்க அப்படியே வேற லெவலில் கொடுத்துருக்காரு. அஜித் என்னங்க இப்படி நடிச்சிருக்காரு. நான் உண்மையிலே சொல்கிற மாதிரி அஜித் நடந்தால் போதும், போட்டா பார்த்தா போதும் சொல்கிறாங்களா, கரெக்டு தாங்க. இந்த அளவுக்கு ஆக்டிங் கொடுக்கணும் அவசியம் இல்லை. சூப்பர் ஹிட்டு, தரமாக இருக்குது படம். வேர்ல்டு வைட்டில் பிப்ரவரி 6 பிளாக் பஸ்டர் ஹிட்டு. 2000 கோடி கண்டிப்பாக அடித்து நொறுக்க தான் போகுது. தேட்டர் எல்லாருக்குமே ஹிட்டு, பிளாக் பஸ்டர் ஆக போகுது. படம் நல்லா இருந்துச்சு. பத்திக்கிச்சு சாங்கு, உள்ளேயும் பத்திக்கிச்சுங்க. தேட்டா வெளியில பத்திக்கிச்சு, உள்ளேயும் பத்திக்கிச்சுங்க. 10:15 பற்றி விட்டாங்க. இன்னைக்கு 5 மணிக்கு பத்திக்கிச்சு. உள்ள வைப்பு டான்ஸு போட்டு வேற லெவல் வைப்பு. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மகிழ் திருமணி டான்ஸ், அனிருத் எல்லாத்துக்குமே மாசா போறாருங்க. அஜித்துக்கு சொல்லவே ஆமாம், குக்கும் சாங் அளவுக்கு பேட்டு நல்லா இருக்கு, நல்லா வேற மாதிரி வைப்பு. எல்லாரும் பிப்ரவரி 6 வந்து படத்தை வந்து வேற லெவலாக நொறுக்குங்க. வைப் வந்து பாருங்க எல்லாருக்கும்.